ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு எம்டி vlogs. இப்போ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா டிரைவிங் ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்களா, ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, ஒரு காரை எப்படி ட்ரைவ் பண்ணலாம், ஸோ ஈஸியான வேலை எப்படி ட்ரைவ் பண்ணலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னா, ஸ்க்ளெச் கண்ட்ரோல் அண்ட் தென் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 5 செக்லிஸ்ட் நோட் பண்ணி ஆகணும். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் சீட் பெல்ட் மஸ்ட். தேர்ட், இந்த மிரர். இந்த மிரர் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, பேக்கில் இருக்க வியூவை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த ட்ரையாங்கிள் மிரர் சொல்லுவாங்க, சென்டர், லெஃப்ட், ரைட். ஸோ இது மூணுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஆஸ் யூ ப்ரிஃபர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பிஃபோர் வெஹிக்கிள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ளெச் ப்ரெஸ் பண்ணிட்டு நியூட்ரலில் தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் த வெஹிக்கிள் அண்ட் தென் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் இதுலேயும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ ஹேண்ட் பிரேக் போகணுன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்வர்டாக பண்ணாலே போதும், ஹேண்ட் பிரேக் விழுந்துடும். இப்போ ஹேண்ட் பிரேக் எப்படி ரிலீஸ் பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகாது. ஸோ அகெயின் லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அப்வர்ட்ஸ் இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி தாங்க ஹேண்ட் பிரேக் போடணும் அண்ட் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்போது ஃபஸ்ட் கியர் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கியருங்க இதுலேயே கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ரைட்டாக லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கியர், அண்ட் தென் நியூட்ரல், சென்டர், அண்ட் தென் செகண்ட் கியர் அதே தான், லெஃப்ட் சைட் பேக்வேர்ட் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்போ தேர்ட் கியர் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நியூட்ரல் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் போட்டிங்கன்னா தேர்ட் கியர். ஃபோர்த் கியர் அதே மாதிரி தான், ஜஸ்ட் நீங்கள் ஒரு பேக்கில் ஒரு புஷ் பண்ண போகிறீங்க. ஸோ அகைன் நியூட்ரல். இப்போ ஃபிஃப்த் கியர் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபிஃப்த் கியர் இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் ஆனதுக்கப்புறம் ஃபிஃப்த் கியர் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது மோஸ்ட்டாக ஹைவே பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாது. எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரைட்டில் இது பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க ஃபிஃப்த் கியர். ஸோ இதுதாங்க இந்த 5 கியர்ஸ். இப்போ ரிவர்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இந்த காலில் வந்து ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற காலில் எப்படி உங்களுக்கு ரிவர்ஸ் இருக்குன்னா, ஜஸ்ட் நீங்கள் அதே மாதிரி தான் ஃபிஃப்த் கியர் போடுற மாதிரி ரைட்டில் இது பண்ண போகிறீங்க. அண்ட் தென் நீங்கள் பேக் சைடில் இழுத்திங்கனாலே போதும். நம்ம செகண்ட் கியருக்கு லெஃப்ட் சைடு இழுத்து போடனால அதே மாதிரி தான் ரைட் சைடில் இழுத்து நீங்கள் ரிவர்ஸில் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் கியர் வரும். ஸோ இந்த காலில் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்க ஒரு ஷிஃப்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இதை பிடிச்சி ஃபஸ்ட் கியர் போடலாம், அதே மாதிரி தாங்க போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்லாம் அண்ட் தென் ரிவர்ஸ் சென்சார்லாம் ஆன் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. அகைன் நியூட்ரல். ஸோ நான் இப்போ வெஹிக்கிள் மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். அது சேஃப்டி செக் எல்லாத்தையும் பார்த்துருங்க. அந்த ஃபஸ்ட் 5 சேஃப்டி செக் அண்ட் தென் ஃபஸ்ட் கியர். இப்போது ஸ்க்ளெச் விடும்போது ஃபஸ்ட் பாயிண்ட் வெஹிக்கிள் எதுவுமே மூவ் ஆகலை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ செகண்ட் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாப்ளிங் சவுண்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ரேஞ்சிலே ஓட்ட ஃபஸ்ட்டு பழகிக்குங்க. பிகினராக இருக்கீங்களா, ஸ்க்ளெச்லேயே கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கினே இருங்க, ஓகேங்களா. இப்போ நான் ஆக்சிலேட்டரே தரல, ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ளெச்லேயே தான் வெஹிக்கிள் மூவ் ஆகுது. அதே நான் செகண்ட் கியர் போடுறேன், இன்னும் நான் ஆக்சிலேட்டரே ப்ரெஸ் பண்ணல, செகண்ட் கியர்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் 2ல் வச்சிங்கன்னா வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸ்பீடு தேவையான ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் ஸ்க்ளெச் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எப்பப்பெல்லாம் கியர் ஷிஃப்ட் பண்ணலான்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் கியர் வெறும் மூவிங்க்கு மட்டும்தாங்க. உங்கள் வெஹிக்கிள் ஒரு 10 ஸ்பீட் ரீச் பண்ணும்போதே செகண்ட் கியர் போட்டுருங்க. செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் ஒரு 30+ அச்சு இருக்கணுங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ரோட், ஓகேங்களா. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் வெஹிக்கிளோட இன்ஜினை பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்பப்பெல்லாம் சேஞ்ச் பண்ண, மோஸ்ட்லி 30 போகும்போதே தேர்ட் கியர் போட்டுருங்க. அண்ட் தென் நீங்கள் ஒரு 50 ரேஞ்ச் போகும்போது ஃபோர்த் கியர். ஸோ லைக் ஐ செட், ஃபிஃப்த் கியர் வந்து ஒரு ஹைவே கியருங்க. ஒரு 60+ போகும்போது நீங்கள் ஃபிஃப்த் கியர் யூஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. பிகினராக இருந்தால் ஃபிஃப்த் கியரே இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க, இன்டர்மீடியட் ஆகிற வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பிரேக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ளெச்சை பிடிச்சதுக்கப்புறம் நான் செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் கியரில் போட்டு எடுக்காதீங்க. ஃபஸ்ட் கியர் வெறும் உங்களுக்கு மூவிங்காக மட்டும்தான், வேறு எதுக்கும் இல்லை, ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்க்ளெச் கண்ட்ரோல் பற்றி பார்க்கலாம். ஸோ இதாங்க ஸ்க்ளெச், இது பிரேக், இது ஆக்சிலேட்டர். ஸோ ஆஸ் யூ நோ. ஸோ நம்ம ஸ்க்ளெச்சில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு
3 பாயிண்ட் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா, இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் போகும்போதே உங்களுக்கு பைட்டிங் பாயிண்ட் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். பைட்டிங் பாயிண்ட் மீன்ஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் லைட்டாக ஒரு ஷேக் மாதிரி ஒன்று தரும், வாப்ளிங் ஆகும். அந்த டைமில் வெஹிக்கிள் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு எப்போல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஸ்லோப்பில் நிற்கிறீங்கன்னா இல்லை ஹில் ஸ்லைடில் ஓட்டுறீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஆஸ் ஐ செட், ஸோ ஃபஸ்ட், செகண்ட், தேர்டில் உங்களுக்கு மொத்தமாக ஸ்க்ளச் ரிலீஸ் ஆகிடணும். ஸோ இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. நான் கியர் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கியர், ஸோ அந்த பைட்டிங் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இப்போ பைட்டிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நான் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் மூவ் பண்ணுறேன். ஸோ வண்டி 10 ரீச் ஆனோடனே செகண்ட் கியர், 30 ரீச் ஆனோடனே தேர்ட் கியர், 50 ரீச் ஆகும்போது ஃபோர்த்து கியர். இப்போ நாங்கள் இருக்க ரோட் சர்வீஸ் ரோட்டில் ஓட்டுறதுனால 5th கியர் இப்போதைக்கு இங்கே யூஸ் பண்ண முடியல. ஸோ நான் ஹைவே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60 ஸ்பீட் லிமிட் ரீச் பண்ணிட்டோம், ஹைவேல இருக்கோம், 5th கியர் போடுறேன். இதுதாங்க 5th கியர். இது ஹைவே கியருங்க. ஹைவே பர்பஸ்க்காக மட்டும் இந்த கியரை யூஸ் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தாங்க. டிரைவிங் ரொம்ப ஈஸிங்க.